இது ஏதோ சுற்றறிக்கை போட்டுத்தான் இதை செய்கிறார்கள் என்று இல்லை. இதே இங்கே போராட்டம் நடைபெற்ற பொழுது நம்முடைய மாணவர் சங்கத்தினுடைய தலைவர்கள் டேவிட் ராஜதுரை போன்றவர்களை, டீலன் போன்றவர்களை பல்கலைக்கழகத்துக்குள்ளே சென்று கைது செய்து அழைத்து வந்தது என்பதெல்லாம் அன்றைக்கு அடிமை இந்தியாவிலே கூட நடைபெறாது. ஏனென்றால் நம்முடைய அன்பு தலைவர் சங்கரையா அவர்கள் அமெரிக்கன் கல்லூரியில பயின்ற காலத்தில் அவரை கைது செய்வது என்று முடிவு செய்தார்கள். ஆனால் ஒரு கல்லூரி வளாகம் என்று வந்துவிட்டால், அல்லது ஒரு பள்ளி வளாகம் என்று வந்துவிட்டால், அதனுடைய தலைமை ஆசிரியரோ முதல்வரோ அவருடைய அனுமதி பெறாமல் காவல்துறை கூட உள்ளே செல்ல முடியாது என்பதுதான். அதனாலே தோழர் சங்கரையா அவர்களை நம்முடைய கல்லூரியை விட்டு வெளியே வந்த பிறகுதான் கைது செய்தார்கள். அதே போல நம்முடைய அன்பு தலைவர் கே முத்தையா அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருந்த பொழுது அவருடைய கடைசி தேர்வை எழுதுகிறார். BA ஹானர்ஸ் எக்கனாமிக்ஸ். இன்னைக்கு BA ரொம்ப சாதாரணமா இருக்கலாம். அன்னைக்கு BA போட்டா அது பெரிய விஷயம். பழைய படங்களை பார்த்தா BAங்கிறதே பெரிய பட்டமா போட்டுக்குவாங்க. கிட்டத்தட்ட IAS சமமான ஒரு படிப்பு. அந்த தேர்வு எழுதினாருன்னா அவரை முடிச்சுட்டு ஒரு பெரிய பொறுப்புக்கு போகலாம். ஆனா அவரை கைது செய்வதற்காக பல்கலைக்கழக வளாகத்திற்கு வெளியே காவல்துறை நிற்கிறது. அந்த துணைவேந்தர் போய் சொல்றாரு, நீ பரீட்சை எழுதி முடிச்ச உடனே உன்னை கைது பண்றதுக்கு ஒரு பெரிய படையே காத்திருக்கு, எனவே உஷாராருன்னு சொன்ன பிறகு அவர் பரீட்சை பேப்பர் அப்படியே வச்சுட்டு அந்த ஜன்னல் வழியா வெளியே குதிச்சு கொள்ளிடத்துல நீஞ்சியே ஊருக்கு போயிட்டார். அதன் பிறகு அவர் யூனிவர்சிட்டிக்கு போகல, அந்த சர்டிபிகேட்டையும் வாங்கல. அதே போல சங்கரையா அவர்கள் ஒரு மிகப்பெரிய, அவர் அவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய கனவோடு, ஏன்னா அவருடைய நூற்றாண்டு கொண்டாடப்பட்ட பொழுது அவருடைய அந்த மாற்று சான்றிதழ்னு சொல்லுவாங்கல்ல, டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், இன்னமும் அமெரிக்கன் காலேஜில் தான் இருக்குது. அதை கூட வாங்கல. எல்லாம் முயற்சி பண்ணி அதை வாங்கி கொண்டு போய் எங்க ஒரு 80 வருஷத்துக்கு முன்னால வாங்கியிருக்க வேண்டியது இப்ப வாங்கலாம் அப்படின்னு கூட ஒரு முயற்சி நடந்தது. நான் எதுக்காக சொல்றேன்னா, இதுதான் எங்களுடைய பாரம்பரியம். ஆனா அந்த காலத்துல கூட கல்லூரி வளாகத்துக்குள்ள, பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள காவல்துறை போக தயங்கியது. அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அவங்க அதிகாரங்கிறது வளாகத்துக்கு வெளியே தான். ஆனா இப்ப இருக்கிற சுற்றறிக்கை என்ன சொல்லுதுன்னா, அந்த கல்லூரி அல்லது பல்கலைக்கழகம், காவல்துறை இவங்கெல்லாம் சேர்ந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு இருக்கிற வேலையே பார்க்க முடியல. இவங்கெல்லாம் சேர்ந்து காலேஜுக்குள்ள ஏதாவது நடக்குதான்னு பாத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படின்னா, மாணவர்கள் போராட்டம் உருகுதான்னு கண்காணிக்க சொல்றது, கடல்ல ஏதாவது புயல் உருவாகுதான்னு எப்படி எவனும் கண்காணிக்க முடியாதோ, கல்லூரி வளாகத்துக்குள்ள போராட்டம் உருவாவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. கல்லூரி மாணவர்களை முன்னிறுத்தித்தான் இந்திய விடுதலை போராட்டம் நடந்தது. இங்க தமிழ்நாட்டிலே 3 மொழி போராட்டங்கள் நடந்தது. அன்னைக்கு யார் அதை கண்காணிச்சு தடுக்க முடியாது. எனவேதான் இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலைகள்ல தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலராக இருந்தாலும் சரி, அல்லது யாராக இருந்தாலும் சரி, ஈடுபட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இங்க தோழர்கள் சொன்னது போல, இந்த ஐயாச்சாமின்னு ஒரு ஆளு, அவர் விட்டு இருந்தா 6 மாசத்துல அவரே ரிட்டையர் ஆகி போயிருப்பார். அவர் தாசில்தாருங்கிறது கூட உண்மை இல்லைங்க. ஏன்னா அவர் இந்த பயிற்சி முடிஞ்சாதான் அவர் தாசில்தார் பயிற்சி பெற வந்திருக்கிறார். ஏற்கனவே குஜிலியம்பாறையில வேலை பார்த்தவர், தலைமைச் செயலகத்துல இப்ப வேலை பார்த்திருக்கிறாரு. அவர் தாசில்தாரா போகணும்னா எங்கேயாவது ஒரு தாலுகா ஆபீஸ்ல போய் கொஞ்ச நாள் பயிற்சி எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவர் சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி குஜிலியம்பாறைக்கு போறேன்னு இருக்காரு. ஏன்னா ஏற்கனவே இங்க கொஞ்ச நாள் வேலை பார்த்திருக்காரு ஆரையா. அந்த அளவுல அவர் வந்தவர் சும்மா இருந்திருக்கலாம். பெரிய முதல்வன் படத்துல வர்ற மாதிரி வெளியே போர்டு போட்டிருக்காரு. என்ன வாரத்துல 2 நாள் அல்லது 3 நாள் 12 to 1 மணி தான் சந்திக்கணும், வர்றவங்க யாரும் செல்போன் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு எல்லாம் போர்டு போட்டுவிட்டு, நாங்க விசாரிச்சு பார்த்தா அந்த ஆள் வேற சில வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறார். நைட்டு 12 மணி 1 மணிக்கு அங்க இருக்கக்கூடிய பெண் பணியாளர்களுக்கு வீடியோ கால் போடுறது, செல்லம்னு கூப்பிடுறது, இதுக்கு ஒன்னும் நேரங்களும் கிடையாதான். ஆனா யாராவது மக்கள் மனு கொடுக்க போறதுனா மட்டும் இந்த ரொம்ப கரார் கந்தசாமி மாதிரி விதி போட்டிருக்கிறாரு. நம்ம தோழர்கள் எங்களுக்காக ஒன்றும் போகல. அங்க இருக்கக்கூடிய வேடசந்தூர் தாலுகா கமிட்டி தோழர்கள்,
அதுபோல குஜிலியம்பாறை தோழர்கள் ஒரு 12:30 மணிக்கு போய் தாசில்தார் பயிற்சியை பார்க்க போகணும்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவரு எதுக்கு உள்ள வந்த, நான் ரொம்ப இதா இருக்கேன் அதா இருக்கேன்னு சவுண்ட் விட்டுருக்காப்புல. சரின்னுட்டு ஏன் செல்போன் கொண்டு வந்த, அது இதுன்னு ஏதோ பெரிய நீட் எக்ஸாம் எழுத சொல்லுவாங்க பாருங்க, அது வரலாம் சொல்லியிருக்காரு. சரி வெளியே வந்து சனியை தொலையட்டும்ட்டு ஒரு போட்டோ எடுக்க வந்தா வெளியே வந்து கத்திருக்காப்புல, ஒருமையிலாம் பேசியிருக்காரு. உடனே தோழர்கள் வந்து ஆர்ப்பாட்டம், இந்த வட்டாட்சியரை ஐயாசாமியை கண்டித்து அப்படின்னா அதோடவாது பேசாம பொத்திக்கிட்டு போகணும்ல. அடுத்து ஒரு சர்க்குலர் போடுறாரு, விஓக்கெல்லாம் நம்ம குஜிலியம்பாறை தாலுகாவுக்குள்ள எங்க கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு அப்படிங்கிற இத இன்னைக்கு நைட்டுக்குள்ள சொல்லலாம். அப்படி சொல்லலன்னா ஓ மேல நடவடிக்கை எடுப்பேன் தலையாரியை கூட்டு மிரட்டி இருக்காப்புல. இதெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்டாலே லிஸ்ட கொடுத்துருவாங்க. இதுக்கு தலையாரிக்கு வந்து இவருக்கு உத்தரவு போட்டிருக்காரு, 12 மணிக்குள்ள போடுறதுனால அவனை தொலைச்சு கட்டிவிடுவேன் அப்படின்னு ஐயாசாமி சொன்ன உடனே அதுல வந்து ஏற்கனவே இந்த ஊழியர்களை பூரா பகைச்சு வச்சிருக்கிறார். அவங்க சொல்லித்தான் நமக்கே தெரியும் ஆசாமி இப்படி ஒரு உத்தரவு போட்டிருக்காருன்னு. அப்புறம் தான் பிரச்சனை பண்ணி எப்படியா அப்படி உத்தரவு போடணும் மாவட்ட கலெக்டருக்கு நம்ம தகவல் தெரிவிக்கிறோம், மாநில நிர்வாகத்துக்கு தலைமை தெரிவிக்கிறோம். அதோட போகணும்ல. அந்த ஆள் ஆப்ப தேடி தேடி உட்காடுறான். அடுத்து என்ன போடுறாப்புல, இந்த மாதிரி வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து இப்படி போய்கிட்டு இருக்காப்புலன்னு அந்த ஆளு வாட்ஸ்அப்லயே எல்லாருக்கும் வாட்ஸ்அப் அனுப்பி விட்டுருக்காப்புல. இதெல்லாம் வச்சு புகார் பண்ண பிறகு நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்ன பிறகு இது தலைமைச் செயலகம் வரைக்கும் பிரச்சனை போன பிறகு இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்ல. குறைந்தபட்சம் ஏன் அப்படி சட்டவிரோதமா நோட்டீஸ் பண்ண கேட்கணும்ல. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்லி விடுவிச்சிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஐயாசாமி சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து ஐயா வந்தாரு, ஐயாசாமி பயிற்சி முடிந்து விட்டதா. என்ன பயிற்சி? வெங்காய பயிற்சி எடுத்தாரு. அந்த ஆசாமி இருந்ததே 10 நாள், 6 மாசத்துல ரிட்டையர் ஆக போறாரு. அவர் வந்தாராம், வந்த பயிற்சி முடிந்து விட்டதால் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியாளர் வாழ்த்தி வழி அனுப்பி பாராட்டி சூரட்டி ஒட்டி மீண்டும் சென்னைக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு அனுப்பின பிறகுதான் நாங்க என்ன கேட்கிறோம்னா, குறைந்தபட்சம் அவருக்கு நோட்டீஸ் கொடு, மெமோ கொடு. அதுக்கப்புறம் ஏன் அப்படி நடந்துகிட்டேன்னா கேட்டா சொல்றது வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டாருங்க. நோட்டீஸ் கொடுக்கறத பகிரமா கொடுப்பாராம், மன்னிப்பு கேட்கறது சத்தம் போடாம கலெக்டர் ஆஃபீஸுக்கு உள்ள போய் கேட்பாராம். அவர் 6 மாசத்துல ரிட்டையர் ஆக போறாருங்க, விட்டுருங்க அப்படியே போயிடட்டும், இனிமே ஒரு தாசில்தாரே ஆக முடியாது, 6 மாசத்துல ஆனா என்ன ஆகாட்டி என்ன, இப்படி எல்லாம் சமாளிக்கிறாங்க. எனவேதான் இந்த பிரச்சனையை இத்தோட விட்டுவிட முடியாது என்பதற்காகத்தான் ஐயாசாமி மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும், நோட்டீஸ் கொடுக்கணும், விளக்கம் கேட்கணும். டிரான்ஸ்பர் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஆளே குஜிலியம்பாறையில போட்டு விட்டாங்களே எப்படி போறதுன்னு பாத்துக்கிட்டு இருந்து போல இருக்கு, சென்னைக்கு போறதுக்கு இது ஒரு வழியா பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சிட்டா இருக்கிறாங்க. எனவே நீ பொடிச்சு போறதுன்னா பிரச்சனை இல்லை, ஆனா இதெல்லாம் ஒரு தண்டனை. இந்த உட்கார்ந்து இருக்காங்க மாறி உட்கார்ந்து சொல்றதெல்லாம் தண்டனை நாங்க எடுத்துக்கல. எனவே ஐயாசாமி மீது உரிய நடவடிக்கை எடுக்கலாம். கம்யூனிஸ்டுகளை கணக்கெடுக்க சொல்வது என்பது அயோக்கியத்தனமானது. எங்களை கணக்கெடுக்க வேண்டிய நாங்க தெருவில் தானே பொழுதுனைக்கு தலைமறைவர் தான் கணக்கெடுக்கலாம். பொழுதனைக்கே தாலுகா ஆபீஸ் வாசல்ல, கலெக்டர் ஆபீஸ் வாசல்ல, தெருமுக்குல நிக்கிற கம்யூனிஸ்டுகளை கணக்கெடுக்கணும் அப்படின்னு சொன்னது என்பது உண்மையிலேயே அங்க ஏராளமான நில போராட்டங்கள், பட்டா பிரச்சனை தொடர்ச்சி அந்த பகுதியில கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி கொண்டே இருக்கிறது. தலித் மக்களுடைய பிரச்சனைக்காக இப்படி யாரோ ஒருத்தர் வந்து இது ஏதோ ஒரு தனிப்பட்ட பிரச்சனை என்று நாங்கள் பார்க்கவில்லை. அவரே சொல்றாங்க கொஞ்சம் மனதில சரியில்லாம நடந்துகிட்டாருங்க, மனதில சரியில்லாம இப்படி தெளிவாக சர்க்குலர் போடுவாரு. எனவே உங்களுக்கு மாட்டிக்கிட்டா என்னத்தையாவது சொல்லி விடுறாரு. எனவே நாங்க அப்படி கருதல. அவர் மீது முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இங்க அதே போல இது ரெண்டும் அடுத்தடுத்து நடக்குது. அங்கிருந்து கல்லூரி இயக்குநரகத்திலிருந்து ஒரு சுற்றறிக்கை வருகிறது, மாணவர்களை கண்காணியுங்கள், இவர்களுடைய கம்யூனிஸ்டுகளை கணக்கெடுங்கள் அப்படின்னு வந்த பின்னணியிலே தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. இடதுசாரி இயக்கங்கள், ஏன்னா இன்னைக்கு இப்ப நம்ம ஜந்தர் மந்தர்ல போராட்டமே நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு ஆள் சொல்றான். நேற்று பாத்தீங்கன்னா இடஒதுக்கீட்டுக்கு எதிரான ஒரு குரூப் வந்து அங்க உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கேன். தகுதி அடிப்படையில் இடஒதுக்கீட்டில் சீர்திருத்தம் வேண்டும், அவங்க ஏதாவது மண்டல் குழுவதற்கு போராடின வகையறா மறுபடியும் அவங்க இறக்கி விட்டுருக்காங்க கரப்பாம்பூச்சிக்கு எதிராக இந்த பூச்சிகளை. எனவே ஐயாசாமி வந்து இந்த போராட்டத்துக்கு பிறகு வந்து சென்னையில ஒரு கோடவுன்ல போட்டு விட்டுருக்காங்க. ஆமா,
அவர் அங்க மட்டும்தான் இருப்பாராம். கம்யூனிஸ்டுகளை கணக்கெடுக்க சொன்னாங்கல்ல, அங்க வந்து எத்தனை புழு இருக்கு எத்தனை பூச்சி இருக்குன்னு சர்வே பண்றதுக்கு ஐயாச்சாமி போயிருக்காரு. நான் கடைசியா சொல்ல விரும்புறது, இந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஏதோ கையை வச்சா லேசா விட்டுருவோம்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து கடந்த காலத்துல ஹிட்லர்ல இருந்து எத்தனையோ பேர் உட்கார்ந்து விட்டுதான் இந்த கட்சி உலக வரலாற்றில் நிலைத்து இருக்கிறது. எனவே இடதுசாரி இயக்கங்களை ஒடுக்கி விடலாம் என்றோ, கண்காணிச்சா ஒடுங்கி விடுவார்கள் என்றோ, கணக்கெடுக்கிறோம்னு சொன்னா யார் யார் கம்யூனிஸ்ட் கேட்டா அவதான் டிக்ளேர் பண்ணிட்டானே நான் கம்யூனிஸ்ட் அப்படின்னு. எனவே இந்த உருட்டல் மிரட்டல் வேலைகளை வைத்துக் கொள்ள வேண்டாம். கடைசியா ஒன்னே ஒண்ணு, சட்டமன்றத்தில் ஒரு விவாதம். நம்ம செங்கோட்டை என்ன சொல்றாருன்னா, இந்த ரேஷன் அரிசியை யாரும் மக்கள் சாப்பிடுறது இல்ல, ஆடு மாடு தான் சாப்பிடுது, நீங்க சாப்பிடல. இது உட்காந்துக்கிட்டு சட்டமன்றத்தில் பாத்தீங்கன்னா ஏதோ பொழுது போகாத குரூப் மாதிரி உட்காந்து மாறி மாறி உரண்டை எடுத்துக்கிட்டே தெரியுதுங்க. எனவே செங்கோட்டை அதுல ஒன்று சொல்றாரு, அவருக்கு சக்கரை வியாதிங்க, மாப்பிள்ளன்னு உறவு முறை கொண்டாடுங்க, அதெல்லாம் உங்க பிரச்சனை. ஆனா ரேஷன் அரிசியை நம்பித்தான் ஏராளமான மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இழிவுபடுத்துகிற உரிமை யாருக்கும் இல்லை. இவர் சொல்றாரு அவர் சாப்பிடுறது இல்லைங்க, இவர் சாப்பிடுறது கொஞ்சம் பெருவட்டா இருக்குங்க, சக்கரை நோயாளிகள் சாப்பிடுவாங்க. உண்மையிலேயே பல குடும்பங்கள் இந்த மாசம் கொடுக்கிற 20 கிலோ அரிசியை நம்பித்தான் வாழ்கின்றன. வெளி மார்க்கெட்ல 60 ரூபாய் 70 ரூபாய் அரிசி விலை விற்கிது, வாங்கி சாப்பிட முடியுமா? எனவே இதை சக்கரை நோயாளிகள் சங்கம் மாதிரி ஆகி போச்சு சட்டமன்றம். யார் யாரு சாப்பிடுறீங்க, எதுக்காக சாப்பிடுறீங்க, பெருவட்டா இருக்கா சிறுவட்டா இருக்கா அப்படின்னு. எனவே சட்டமன்றத்தை மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஆரோக்கியமான விவாதங்களை நடத்த வேண்டுமே தவிர, யார் யார் எத்தனை மணி நேரம் எங்கெங்க இருந்தாங்கிற உங்க வரவு செலவெல்லாம் அங்க கேட்க வேண்டாம் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு குறுகிய கால அறிவிப்பில கணேசன் சொன்னது போல இந்த மதுரை மாவட்ட செங்கொடி இயக்கத்திற்கு என்று ஒரு வீர வரலாறு உண்டு. ஏனென்றால் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தது துவங்கி இன்று வரை அந்த போர் குணத்தை மழுங்காமல் வைத்திருக்கக்கூடிய ஒரு போர் படைதான் நம்முடைய செம்படை. ஒரு குறுகிய கால அறிவிப்பிலேயே மிக திரளாக எழுச்சியோடு உணர்ச்சி பூர்வமாக இந்த போராட்டத்திலே பங்கேற்ற அத்துணை தோழர்களையும் வணங்கி வாழ்த்தி என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.